எனது உயிரே சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் தான் தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனது உயிரே. வரலாற்று சிறப்புமிக்க பேரறிஞர் அண்ணா என்ற மாபெரும் பெருந்தகையை பெற்றுக் கொடுத்த காஞ்சிபுரத்தில் இன்று சென்னை இலக்கிய திருவிழா. நான் மேடைக்கு வரும்பொழுதே என் பெயரை சொன்னவுடன் எல்லாரும் கைதட்டினீங்க. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அல்லது நல்லா பேசுவார் இவரை எங்கேயோ கேட்டிருக்கமேன்ற அந்த அர்த்தத்தில் கைதட்டினீங்க. எந்த அர்த்தத்தில் தட்டினீர்கள் என்பதை இப்போ நீங்கள் கைதட்டி அதுக்கு என்னன்னு இப்போ புரியுது. காரணம், இந்த நிகழ்ச்சியில் 2 அமைச்சர்கள் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. அருமையாக தொடக்க உரை ஆற்றி சிறப்பு செய்த எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொது நூலக இயக்குனர், எங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர், இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கர் ஐஏஎஸ் அவர்களையும் வரவேற்புரை ஆற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 22 மாவட்டங்களில் பெண் ஆட்சித் தலைவர்கள் இருக்கிறார்கள். அதில் உங்களுடைய காஞ்சிபுரத்திற்கும் ஒரு பெண் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர்தான் அருமை சகோதரி கலைச்செல்வி ஐஏஎஸ் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிய நூலகக்குழு தலைவரும் மிகச்சிறந்த புது கவிஞரும். ஒரு காலத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் தங்களுடைய காதலிகளுக்கு காதலர்களுக்கு காதல் கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரம் ரூமில் உட்கார்ந்து சிந்திப்பார்கள். அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. மனுஷபுத்திரன் அவர்களுடைய கவிதை நூலை எடுத்தாலே உங்கள் காதலை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமானாலும் அவரிடம் அந்த கவிதை தொகுப்பு, அதிலிருந்து ஒரு கவிதையை எடுத்து நீங்கள் யாருக்கு எழுதி போட்டாலும் அந்த காதல் நிறைவேறும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு புது கவிதைகளை எல்லாரையும் ரசிக்க வைத்த ஒரு கவிஞர் அருமை ஐயா மனுஷபுத்திரன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்குரிய உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கா சுந்தர் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை தம்பி எழிலரசன் அவர்களுக்கும், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எளிமையின் இலக்கணமாக இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி காஞ்சிபுரம் எம்பி செல்வம் அவர்களுக்கும், அதே போல தமிழ்நாட்டில் இருக்கும் மேயர்களில் 11 மேயர்கள் பெண் மேயர்கள். அதை சாதித்தது திராவிட மாடல் ஆட்சி. உங்களுடைய காஞ்சிபுரத்திற்கும் மாநகரத்தின் மேயர் ஒரு பெண் மேயர், அவர்களை அதுபோல இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட அவைத்தலைவர் படப்பை மனோகரன் உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்நிகழ்ச்சியில் எங்களுக்கு பின்னால் சிறப்புரையாற்ற காத்திருக்கின்ற மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர், மிக சிறப்பாக தங்களுடைய துறையை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் காந்தி என்ற அந்த பெயருக்கு தகுந்தாற்போல் எளிமையாகவும் இனிமையாகவும் மக்களிடம் பழகக்கூடிய அருமை அண்ணன் மாண்புமிகு காந்தி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறையை இந்தியாவிலேயே நம்பர் 1 பள்ளி கல்வித்துறையாக உயர்த்தி காட்டிய, அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற காலத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம், மதுரையில் ஒரு நூலகம், விரைவிலே திருச்சியில் ஒரு நூலகம், அதேபோல் கோவையிலும் ஒரு நூலகம், ஒரு அமைச்சருடைய 5 ஆண்டுகள் பொறுப்பிலே 3 இடங்களில் மாபெரும் நூலகங்களை அமைக்கின்ற அந்த ஆற்றல் மிக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி,
பள்ளி கல்வித்துறை முடக்குவதற்கு பல ஒன்றிய அரசு இன்று முடக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அதை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையை வெற்றித்துறையாக என்னால் மாற்ற முடியும் என்று மிக சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய லட்சியம் நிறைவேற வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நான் மேடையில் எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் 10 நிமிஷம் தான். பேரறிஞர் அண்ணாவை உருவாக்கிய மாவட்டம். அண்ணாங்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் மேடையில் பேசும் பொழுது கொடி போட்டுக்கிட்டே பேசுவார். கொடி எப்போ போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது. இப்போ இருக்க இங்கே மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பரீட்சை வைக்கிறேன். அண்ணா பேசும் பொழுது கொடி போடுற அந்த காட்சியை செஞ்சு காட்டுறேன். பேசிக்கிட்டே எப்போ அண்ணா கொடி போட்டாருன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் உங்களுக்கு தான் டெஸ்ட். இன்னைக்கு ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும், பொறுமையை தோளோச்சு செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றெடுக்கின்றேன், பாராட்டு புரியேன். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக பாக்கெட்லேருந்து பொடி மட்டையை எடுத்து அதிலிருந்து பொடியை எடுத்து நேரடியாக போட்டால் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு இந்த 2 விரல் இடுக்கில் வச்சு பேசிக்கிட்டே இடையில பொடி போட்டுக்கிட்டே பேசுவார். தொண்டர்கள் பார்த்தவுடன் அண்ணா பொடி போட்டுட்டாரு, இன்னும் 1 மணி நேரம் பேசுவாருன்னு. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணா. அவர் பிறந்த மண் தான் இந்த காஞ்சி மண். அவர் தமிழில் மட்டும் பெரிய அறிஞர் அல்ல. ஆங்கிலத்தில் அண்ணா பேசிய அந்த பேச்சு உலக புகழ் பெற்ற பேச்சு. உதாரணத்திற்கு சொல்லணும்னா, அவர் ஏலி பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பொழுது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது, மெட்ரிகுலேஷன். அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறார், வாட் யூ திங்க் அபவுட் மெட்ரிகுலேஷன்? எங்கே? அமெரிக்காவில் இருக்க பல்கலைக்கழகத்தில். அண்ணா சொன்ன பதில், மெட்ரிகுலேஷன் இஸ் த ஃபாதரேஷன் ஆஃப் தி எஜுகேஷன். ஆஃப்டர் எ கிரேட் கன்சிடரேஷன் ஐ கேம் டு திஸ் கன்க்ளூஷன் அப்படின்னாரு. அவன் அமெரிக்காக்காரன் மிரண்டுட்டான். என்னடா நம்ம மொழியை ஒரு தமிழன் இந்த அழகாக பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய புகழ். இன்னொரு கேள்வி கேட்டாங்க, ABCD 4 எழுத்து வராமல் 100 வார்த்தைகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ABCD 4 எழுத்து வராமல் 100 வார்த்தைகள். திடீர்னு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டோம்னா அண்ணா சொன்னார், 1 2 3 4 5 6 7 அப்படின்னு 99 வரைக்கும் சொல்லிட்டார். 99 சொல்லிட்டு அடுத்து 100 சொன்னால் அதில் D வரும். உடனே அண்ணா என்ன சொன்னார்னா 99 அப்படின்னு சொன்னோன்னா மாட்டினார் அண்ணான்னு நினச்சாங்க. 99 சொல்லிட்டு ஸ்டாப் அப்படின்னாரு. 100 வார்த்தைகள் ABCD 4 எழுத்து இல்லாமல் சொல்ல முடியுமான்னு கேட்டவுடன் 100 வார்த்தைகளை சொன்ன பேரறிஞர் அண்ணா. தமிழ், ஆங்கிலம் இந்த 2 மொழி தான் அண்ணாவுக்கு தெரியும், ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாமலேயே உலக அறிஞர்களை வியக்க வைத்த ஆற்றல் மிக்க அறிஞர் தான் பேரறிஞர் அண்ணா. அதனால் ஒரு காலத்தில் அரசியல் தலைவர்களே எல்லாரும் தலைவர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க, அல்லது ஐயான்னு கூப்பிடுவாங்க, அல்லது தந்தையேன்னு கூப்பிடுவாங்க. முதலில் தொண்டர்களை அண்ணா என்று அழைக்க வைத்த ஒரே தலைவர் நம் பேரறிஞர் அண்ணா தான். அவர் பிறந்த பூமியில் இன்னைக்கு இலக்கிய திருவிழா. நம்ம மாணவிகள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நானும் உலகம் முழுக்க விசாரித்து பார்த்துட்டேன். மாணவர்களை விசாரித்தா அதாவது ஆண் குழந்தைகளை விசாரிக்கிறேன், நீங்கள்லாம் அப்பா பிள்ளையெல்லாம் அம்மா பிள்ளையெல்லாம். ஆம்பளை பேருக்கு பூரா ஒரே பதில் தான் உலகம் முழுவதும், நாங்களாம் எங்கள் அம்மா பிள்ளைய. ஏன் அப்பாவா? மனுஷன் வந்தாலும் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைய பூரா அம்மா பிள்ளைகளாக இருப்பாங்க. நானும் உலகம் முழுவதும் பொம்பளை பிள்ளைகளை விசாரித்தேன், நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளாம் அம்மா பிள்ளைகளாக. உலகம் முழுவதும் எல்லா
மகனை காப்பாற்றுறது அம்மாவாக தான் இருக்கு. அந்த தேர்ச்சி அட்டை ரேங்க் கார்டில் கையெழுத்து வாங்குறதுக்கு அவங்க அப்பாட்ட போய் காட்டுறான். 2ல் ஃபெயிலாக போயிருக்கான். அவங்க அப்பாட்டு என்ன 2ல் ஃபெயிலு அவனா மார்க்கு போடலப்பா, அதுக்கு நான் என்னப்பா செய்கிறது அப்படின்னா அவங்க அப்பா அடிக்க வர்றாரு. அவங்க அம்மா இடையில வந்து நீங்கள் 4ல் ஃபெயிலாக போனீங்கன்னா உங்கள் மயப்பின 2ல் ஃபெயிலாக போனவனை எதுக்கு அடிக்க வர்றீங்க, கொண்டாங்க கையெழுத்து போடுங்க போட்டு விட்டு போயிடறான். உடனே அவங்க அம்மா முந்தானையில் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனால் பொம்பளை பிள்ளைய பாருங்கள், அவங்க அம்மா திட்டம். அவங்க அப்பா வந்தோடனே நான் அப்பா வந்தோடனே அவனை சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவங்க அப்பா மடியில் போய் உட்காந்துட்டு, எப்பா என்னை அம்மா திட்டுதுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா வாடி என்ன திட்டினா நீ என்னை மாதிரியே அழகாக இருக்காங்கிறதுனால உனக்கு பொறாம ஏடி அப்படின்னு திட்டினோன்னு அந்த பெண் குழந்தை அவங்க அப்பா மடியில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு. எப்படி தொண்டர்கள் எல்லாம் பேரறிஞரை அண்ணா என்று அழைத்து பெருமைப்பட்டார்களோ அதுபோல இன்று தமிழக மக்கள், குழந்தைகள், மாணவர்கள், குறிப்பாக மாணவிகள் நம் தமிழக முதல்வரை அப்பா என்று அழைக்கின்ற ஒரு அற்புதமான முதலமைச்சர் நம் தமிழக முதல்வர். காரணம் என்னன்னா, அம்மா வந்து இடுப்பில் தான் குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. ஏன் அம்மா இடுப்பில் தூக்கிட்டு போகிறாங்கன்னா, நான் பார்க்குற உலகத்தை நீ பார்த்தா போதுங்க. ஆனால் அப்பா வந்து குழந்தைய தோளில் தூக்கிட்டு போவார். எதுக்காகனா, நாம் பார்க்காத உலகத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன். அது மாதிரி கல்லூரி கல்வியை எட்ட முடியாத பெண் குழந்தைகளை அவருடைய ஆட்சி காலத்தில் இப்பொழுது 53% பெண் மாணவிகள் அதிகமாக கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு பெண் குழந்தையை இந்த உலகத்தை பார்க்க வைத்த அப்பாவாகவும் தாயுமானவராகவும் இருப்பவர் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவருடைய காலத்தில் தான் புத்தக திருவிழா, இலக்கிய திருவிழா என்று அற்புதமான திருவிழாக்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு இலக்கிய செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வள்ளுவர் அவர்கள் சொன்ன குறள்லையே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. காரணம் பாரு, ஒரு திருக்குறளை சொன்னோன்னா மாணவ மாணவிகள் அவ்வளோ பேர் சேர்ந்து சொல்கிறீங்கன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி திருக்குறளை மனப்பாட பாட்டுக்காகத்தான் படித்தோம். ஆனால் இன்று திருக்குறள் நம் உடலோடும் உள்ளத்தோடும் கலந்திருப்பதற்கு காரணம் நம் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 133 அடி உயரத்தில் அந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவினார். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைவர். காதால் கேட்கின்ற அந்த இன்பத்தை ஒருவன் பெற வேண்டும். அந்த செல்வம் தான் உலகத்தில் எல்லா செல்வங்களை விட சிறந்த செல்வம். இதுவரைக்கும் கண் செல்வம் சொல்லியிருக்கோமா, மூக்கு செல்வம் சொல்லியிருக்கோமா, வாய் செல்வம் சொல்லியிருக்கோமா, கை செல்வம் சொல்லியிருக்கோமா, இதய செல்வம் சொல்லியிருக்கோமா? மற்றவை எல்லாம் மிக முக்கியமான உறுப்புகளாக இருந்தாலும் செல்வம் என்று வள்ளுவர் வற்புறுத்தியது செவி செல்வம் என்ற அந்த அற்புதமான அந்த செவி செல்வத்தை தான். அதோட இன்னொரு சொல்றாரு, செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். காதால் கேட்டு இன்புறக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை விட இறந்து போவதே மேல் என்று சொன்ன ஒரு புலவன் இருக்கிறான்னா அது தெய்வ புலவன் திருவள்ளுவரை தவிர வேற எந்த மொழியிலும் இப்படி ஒரு இலக்கியத்தை நீங்க பார்க்க முடியாது. செவியின் சுவையுணர வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் என். அது மாதிரி ஆங்கிலமும் தமிழும் மட்டும் தெரிந்து உலக பல்கலைக்கழகங்களில் போய் பேசிய பேரறிஞர் அண்ணா நேற்று நம் மன்னங்களிலெல்லாம் இசையால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா லண்டனுக்கு போய் சிம்பொனி இசை ஒரு தமிழன் அமைக்க புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறான் என்றால் இளையராஜாவுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டும் தெரிந்து நம்மை ஆட்சி செய்த இங்கிலாந்து நாட்டினுடைய சிம்பொனி இசையை அமைக்க ஒரு தமிழன் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான். அதை முதலில் வாழ்த்தியவர் யார் என்றால் நம் தமிழக முதல்வர் தான் முதலில் சென்று இளையராஜாவை
எந்த பாடத்தில் பாட்டு கேட்ட அந்த பாட்டு பாடணுன்னே நீங்களும் கூட பாடுங்க. வழி நடுக யாரும் அத பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல வழி நடுக காட்டு மல்லி. என்ன அழகான பாடிய இளையராஜா இன்னைக்கு சிம்பொனி இசையமைக்க போறாருன்னா அவருக்கு ஹிந்தி தெரியாது. ஒரு மொழியை திணிக்க முயற்சி செய்கின்ற அந்த முயற்சியை முறியடித்து தமிழை வாழ வைப்பதற்காகத்தான் நம் தமிழக முதல்வர் இப்படி போன்ற இலக்கிய திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இலக்கிய திருவிழா சென்னை இலக்கிய திருவிழாவை சென்னையில் நடத்தி இருக்கலாம், ஏன் காஞ்சிபுரத்தில் நடத்தினார் என்று சொன்னால் உலகத்திற்கே இலக்கியத்தை கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அண்ணா பிறந்த இடத்தில் இந்த இலக்கிய திருவிழா நடக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இலக்கிய திருவிழாவை சிறப்பாக நான் வாழ்த்தி வருகை தந்த அனைவருக்கும் என் வணக்கத்தை சொல்லி என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளுக்கு என் அன்பு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.